ஹாய்ப்பா. நம்ம இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் இங்கிலீஷ் அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதில் ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? அதில் வந்து என்னென்ன பீரியட்ஸ் மொத்தம் வந்து ஒரு 8 பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டெம்ப்ரரி பீரியட் வரைக்கும் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு பீரியடு பற்றியுமே நம்ம கொஞ்சம் இண்டிவிஜுவலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தி ஆங்கிலோ சாக்சன் அல்லது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். ஓகேங்களா? இதோடைய அந்த டைம் பீரியட் வந்து 450லேருந்து 1066 AD வரைக்கும். ஓகேங்களா? இந்த இதில் பாருங்கள், ஆங்கிள்ஸ் அண்டு சாக்சன்ஸ் இவங்க வந்து யார்? ஆங்கிள் அண்டு சாக்சன்ஸ் இவங்க வந்து யார் அப்படின்னா ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ரேஸ். இவங்க வந்து ஆங்கிள்ஸ் அண்டு சாக்சன்ஸ் வேர் த ஆன்செஸ்டர் ஆஃப் த இங்கிலீஷ் ரேஸ். அவங்க வந்து ஒரு ஆங்கில இனத்தோடைய மூதாதையர்கள். ஆன்செஸ்டர்னால் மூதாதையர்கள். ஆஃப்டர் த ஃபால் ஆஃப், அதாவது வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர். வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் வந்து 5th centuryயில் வந்து ஒரு ஃபால் ஆகுது. ஃபால் ஆகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஜெர்மனிக் அந்த 3 ஜெர்மனிக் ட்ரைப்ஸு தி ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்டு ஜூட்ஸ். ஓகேங்களா? ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்டு ஜூட்ஸ் இவங்க வந்து 3 ஜெர்மனிக் ட்ரைப்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இப்போ இங்கே இந்த ஜூட்ஸ், இப்போ ஆங்கிலோ அண்டு சாக்சன்ஸ் பார்த்தோம். ஜூட்ஸ் இது வந்து லாஸ்ட்டு ஓல்டு, அதாவது ப்ரீவியஸ் இயர். இது பிஓ கொஸ்டின்ப்பா. இது ஜூட்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா செட்டில்டு இன் த பிளேஸ் கென்ட். அதாவது கென்ட் அப்படின்ற ஒரு மாகாணம், ஒரு இடத்தோட பேர். அந்த இடத்துல வந்து செட்டில் ஆனவங்களுடைய அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா ஜூட்ஸ். ஓகேங்களா? செட்டில்டு இன் த பிளேஸ் கென்ட். இந்த கென்ட்டுன்ற பிளேஸில் செட்டில் ஆனவங்க யாருன்னா ஜூட்ஸ். ஓகேங்களா? இவங்களுமே வந்து ஒரு ட்ரைப்ஸ் தான். ஓகேங்களா? இவங்க அதாவது ஃபியர்லெஸ். தி ஆங்கிலோ சாக்சன்ஸ், இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தி ஆங்கிலோ சாக்சன்ஸ் வேர் ஃபியர்லெஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் பிரேவ் பீப்புள்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு பயம் அறியாதவங்க, ஒரு அட்வென்ச்சர்ஸ் அண்டு பிரேவ் பீப்புள்ஸ், ஒரு வீரமிக்க ஒரு மனிதர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லாட்டின் அண்ட் செல்டிக் வேர்ட்ஸ். லாட்டின் அண்டு செல்டிக் வேர்ட்ஸ் இது வந்து என்னதான், இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிகம் ஓல்டு இங்கிலீஷ். இந்த லாட்டின் அண்ட் செல்டிக் வேர்ட்ஸ் தான் வந்து இந்த செல்டிக் அப்படின்றதுனா அது வந்து ஒரு ஜெர்மன் ஒரு லாங்குவேஜ். அதுதான் வந்து செல்டிக் வேர்ட்ஸ் பிகம், இது வந்து ஓல்டு இங்கிலீஷ் கன்வெர்ட் ஆகி ஓல்டு இங்கிலீஷ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தி ஆங்கிலோ சாக்சன்ஸோட லிட்ரேச்சர் வாஸ் த earliest base of English literature. The Anglo-Saxon literature வந்து என்ன ஆகுதுன்னா earliest base of English literature ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து தி ஆங்கிலோ சாக்சன்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரோ மாதிரி. ஓகேங்களா? இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ் வந்து என்னென்ன பொயட்ரி, ப்ரோஸ் இவங்களுடைய பங்களிப்புகள் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங் அபவுட் பேட்டில்ஸ் பற்றி பாடுறாங்க, காட்ஸை பற்றி பாடுறாங்க, அண்டு ஆன்செஸ்ட்ரல் ஹீரோஸ் இவங்களை பற்றி அவங்க வந்து பாடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பியோவுல்ஃப் அப்படின்றவங்க என்னென்னா தி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எபிக் போயம். தி பியோவுல்ஃப், தி மோஸ்ட் ஃபேமஸ் ஒன் வந்து பியோவுல்ஃப். இது வந்து என்னென்னா தி ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எபிக் போயம். ஓகேங்களா? இவங்க வந்து என்னென்னா தி ஃபேமஸ் ரிலீஜியஸ் போயட்ஸ். இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ரிலீஜியஸ் போயட்ஸ் வந்து யார் அப்படின்னா கேட்மன் அண்ட் ஸ்னோவுல்ஃப். இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ் பீரியடில் இருக்கிற
ஒரு ரிலீஜியஸ் போயட்ஸ். இந்த கேட்மன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஹைம் இன் விச் ப்ரைசஸ், அதாவது வந்து ஒரு ஹானர் ஆஃப் காட்னா ஒரு காடை பற்றி ஒரு புகழ்ந்து ஒரு பாடக்கூடிய ஒரு இந்த கீர்த்தனைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பாடல்களை பாடியவர். இதோடைய ஃபேமஸ் ரிலீஜியஸ் போயம், இந்த கேட்மனுடைய ஃபேமஸ் ரிலீஜியஸ் போயம் வந்து என்ன அப்படின்னா ஜூலியானா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த ஜூலியானா அப்படின்றது இந்த கேட்மனுடைய ஃபேமஸ் ரிலீஜியஸ் போயம். தி கேட்மன் அப்படின்றவங்க யாருன்னா தி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகேங்களா? இதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட்டில் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ், போயட்ரியை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து தி ஆங்கிலோ சாக்சன்ஸோடைய அந்த ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம். ஃபேமஸ் ஆங்கிலோ சாக்சான்ஸ், தி கிங், இவர் வந்து ஆல்ஃப்ரட் தி கிரேட். இந்த ஆல்ஃப்ரட் அப்படின்ற கிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த லர்டின் க்ரானிக்கல்ஸை வந்து இங்கிலீஷில் வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? தி செகண்ட் ப்ரோஸ் ரைட்டர், இவர் வந்து ஃபஸ்ட் ஒன். இவர் வந்து யாருன்னா ஆல்ஃப்ரிக் அப்படின்றவர் தி செகண்ட் ப்ரோஸ் ரைட்டர். தி ஆங்கிலோ சாக்சனில் இருக்கிற செகண்ட் ப்ரோஸ் ரைட்டர், அவருடைய நேம் என்னென்னா ஆல்ஃப்ரிக். அவர் வந்து ஒரு பிரைஸ்ட், அவர் வந்து ஒரு பாதிரியார். இவர் வந்து இவருடைய அந்த ஆல்ஃப்ரிக்கோடைய எபிக் அந்த ப்ரோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஈஸியாகவும் ஒரு அல்டர்னேட்டிவாகவும் இருக்குது. அல்டர்னேட்டிவ்னால் வந்து ஒரு ஓமையோடு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? தி செகண்ட் ப்ரோஸ் ரைட்டர் வந்து அந்த ஆல்ஃப்ரிக்கோடைய அந்த ப்ரோஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈஸி அண்ட் அல்டர்னேட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தி பியோவல்ஃப், அவர் வந்து இயர்லியஸ்ட் எபிக் போயம் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட்டில் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இயர்லியஸ்ட் எபிக் போயம் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து யார் அப்படின்னாக்க பியோவல்ஃப். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், ஒன்று ஒன்றா நம்ம வந்து புரிஞ்சு இது மாதிரி வந்து படிக்கணும். ரொம்ப நிறைய டீட்டெயிலெலாம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் வந்து ஆங்கிலோ சாக்சன்ஸ்லாம் யார், அவங்க எப்படி வந்து மைக்ரேட் ஆகி வர்றாங்க, அவங்களுடைய அந்த தீம் வந்து எப்படி இருக்குது, அவங்க என்ன, அவங்க பொயிட்ரியில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அதேமாரி அவங்க என்னன்னா அதில் வந்து ஃபேமஸ் போயட்ஸ் யார். நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ், அதில் வந்து ப்ரோஸில் வந்து யார் ஃபேமஸாக வந்து ஃபேமஸ் ரைட்டர்ஸ் யார், அவங்களுடைய அந்த ஃபேமஸான ப்ரோஸ் வந்து என்ன, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? தேங்க்யூ. லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஜூட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து ஜூலியானா பற்றி கூட கேட்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து புரிஞ்சு படிக்கிறது தான் நமக்கு எப்போதுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனப்பாடம்லாம் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ வாஸ்ட் சிலபஸ், பிஓ இஸ் த வாஸ்ட் சிலபஸாக இருக்குது. ரெண்டாவது நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் வந்து நம்ம ஸ்கூல் புக்குக்கும் நம்மளுடைய அந்த பிஓ சிலபஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கிலீஷ் வந்து டோட்டலாக நம்ம ஃபுல்லாக புதுசாக தான் படிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து எக்ஸாம் ஹாலில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட் ஒன் பற்றி பார்த்துருக்கோம், ஆங்கிலோ சாக்சன் பற்றி. செகண்ட் ஒன் வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து வந்து கண்டினியூவாக வீடியோ வந்துடும். தேங்க்யூ.